பாண்டவர்களையும் குந்தியையும் அரக்கு மாளிகையில் வைத்து கொள்வதற்காக துரியோதனனும் சகுனியாலும் செய்யப்பட்ட சூழ்ச்சியிலிருந்து பாண்டவர்களும் குந்தியும் உயிர் தப்பிய பிறகு நாம் அஸ்தினாபுரம் திரும்பி செல்ல வேண்டாம், வேறு எங்காவது சென்று நம் அடையாளத்தை மறைத்து கொண்டு நம் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று குந்தி சொல்லியதால் பிராமணர் வேடம் போட்டுக்கொண்டு பாண்டவர்கள் ஏகசக்ரா என்ற ஊருக்கு சென்று அங்கு தங்குவதற்கு ஏதாவது இடம் கிடைக்குமா என்று தேடினார்கள். புதியவர்களாக இருக்கிறார்களே என்று யாரும் அவர்கள் தங்குவதற்கு வீடோ அல்லது இடமோ கொடுக்கவில்லை. ஒரே ஒரு ஏழை பிராமணர் மட்டும் குந்தியை பார்த்து, இந்த பெண்ணை அனுப்பிவிட்டால் இவள் எங்கே சென்று தங்குவாள் என்று நினைத்து குந்தியின் மீது பாவம் பார்த்து தன் வீட்டின் திண்ணையில் அவர்களை தங்க அனுமதி கொடுத்தார். பாண்டவ சகோதரர்கள் ஐவரும் உணவிற்காக யாசகம் வாங்க செல்வார்கள். அந்த சமயங்களில் குந்தி பிராமணர் வீட்டு திண்ணையில் தன் மகன்கள் திரும்பி வரும் வரை அவர்களுக்காக காத்திருப்பாள். பீமன் அதிக அளவில் உணவை எடுத்துக்கொள்வான் என்பதால் பாண்டவர்கள் வாங்கி வரும் யாசக உணவுகளை வாங்கி குந்தி ஐவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து தன் மகன்களை உண்ண வைத்து வந்தாள். தங்கள் வாழ்க்கையை இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் பாண்டவர்கள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் குந்திக்கு உடல் சுகமில்லாமல் போனது. அதனால் 5 பாண்டவ சகோதரர்களும் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பினர். காரணம், உடலுக்கு முடியாமல் இருக்கும் தாயை பக்கத்தில் இருந்து கவனித்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அவர்கள் வெளியே சென்று யாசகம் வாங்கி வந்தால்தான் அவர்களுக்கு உண்பதற்கு உணவு கிடைக்கும். தாயை கவனிக்க வீட்டில் தங்கினால் உடலுக்கு முடியாமல் இருக்கும் தாய்க்கு உணவு கொடுப்பதற்கு அவர்களிடம் எதுவும் இருக்காது. அதனால் பாண்டவர்கள் தங்களில் யாராவது ஒருவர் வீட்டில் தங்கி குந்தியை கவனித்துக் கொள்வது என்றும் மற்ற 4 பேரும் சேர்ந்து யாசகம் வாங்க வெளியே செல்வது என்றும் முடிவு செய்தனர். குந்திக்கு உதவியாக பீமன் வீட்டில் தங்குவதாக முடிவானது. அதற்கு காரணம், திடீரென குந்தியின் உடல் நலம் மோசமாகிவிட்டால் அவளை மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டிய நிலை வரும். அந்த நேரத்தில் பீமன் குந்தியை கைகளால் தூக்கி கொண்டே வைத்தியரிடம் எடுத்து சென்று விடுவான். அதனால் தான் பீமன் குந்தியுடன் தங்குவதாக அவர்கள் அனைவரும் முடிவெடுத்தார்கள். மற்ற பாண்டவர்கள் யாசகம் வாங்க சென்ற பின் பாண்டவர்கள் தங்கியிருக்கும் அந்த பிராமணரின் வீட்டிற்குள் இருந்து பயங்கரமான அழுகுரல் ஒன்று கேட்டது. பீமனும் குந்தியும் வீட்டிற்கு உள்ளே சென்றனர். என்ன ஆனது, எதற்காக நீங்கள் இப்படி கூக்குரலிட்டு அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று குந்தி அந்த பிராமணரிடம் கேட்டாள். அந்த பிராமணர் குந்தியிடம், நாங்கள் வசிக்கும் இந்த பகுதியில் சில காலங்களுக்கு முன்பு கொள்ளையர்கள் சிலரால் அடிக்கடி சூறையாடப்பட்டு நாங்கள் அந்த கொள்ளையர்களால் பாதிக்கப்பட்டு வந்தோம். அப்போது பகாசுரன் என்பவன் அந்த கொள்ளையர்களை அழித்து அவர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்றினான். கொள்ளையர்களிடம் இருந்து தப்பித்த மகிழ்ச்சியில் நாங்கள் அந்த பகாசுரனை ஆபத் பாண்டவனாக கொண்டாடினோம். அவன் அன்று எங்களிடம், இனி உங்கள் ஊருக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை எனக்கு ஒரு மாட்டு வண்டி நிறைய தானியமும் உண்ணுவதற்கு உணவும் கொடுக்க வேண்டும். உங்களில் யாராவது ஒருவர் அந்த மாட்டு வண்டியில் வந்து எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு நிபந்தனையை போட்டான். கொள்ளையர்களிடம் இருந்து உயிர் தப்பியதால் அதீத மகிழ்ச்சியில் இருந்த நாங்கள் பின்விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் அவன் கேட்டது அனைத்திற்கும் சரி என்று சொல்லி சம்மதித்து விட்டோம். அன்று முதல் உணவு வண்டியுடன் செல்லும் நபர் ஏதேனும் சிறிய தவறை தன்னை அறியாமல் செய்தாலும் அந்த பகாசுரன் உணவுடன் வந்தவரையே தனக்கு உணவாக கொன்று தின்று விடுகிறான். எங்களது மன்னன் வெத்ரதியகரன் பாவியாகவும் பலவீனமானவனாகவும் இருந்தான். அவனிடம் சென்று உயிரை விட பயந்து எங்காவது சென்று பலசாலியாக மக்களை காப்பாற்றும் திறன் கொண்ட மன்னனின் ஆட்சி பகுதியில் சென்று வாயலாம் என்று முயற்சி செய்தால் அவர்களை சிறைப்படுத்தி கொடுமை செய்ய துவங்கினான் எங்கள் மன்னன் வெத்ரதியகரன். இப்பொழுது நாங்கள் வசிக்கும் இந்த வீடு என் மனைவியின் தந்தை அவளுக்கு அன்பாக கொடுத்தது என்ற காரணத்தினால் இங்கிருந்து செல்ல என் மனைவியும் சம்மதிக்கவில்லை. இப்படி இங்கிருந்து தப்பித்து செல்ல எங்கள் மன்னன் கொடுக்கும் அச்சுறுத்தலும் என் மனைவியின் பேராசையும் தடையாக இருந்தது தாயே. அந்த பாவிக்கு பணிவிடை செய்யும் முறை எப்பொழுது என் வீட்டிற்கு வருமோ என்று ஒவ்வொரு முறையும் நான் பயந்து கொண்டே என் உயிரை கையில் பிடித்து கொண்டு தான் வாழ்ந்து வந்தேன். நான் பயந்த அந்த நேரம் வந்துவிட்டது தாயே. இந்த முறை
என் குடும்பத்தில் இருந்துதான் யாராவது ஒருவர் செல்ல வேண்டும். நான் என் செய்வேன் தாயே, நான் என் செய்வேன். நான் செல்வதா? நான் சென்றால் என் குடும்பத்திற்கு யார் துணையாக நிற்க முடியும்? மனம் முடித்து வேறு வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய நிலையில் திருமண வயதில் நிற்கும் என் மகளையா, அல்லது வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாத அறியா பிள்ளையான என் இளைய மகனையா, அல்லது என் மகனையா? நான் யாரை அனுப்புவேன் தாயே என்று அழுதார். நாங்கள் நால்வருமே அவனுக்கு அடிமையாக சென்று இறக்க வேண்டியதுதான் என்று சொல்லி பிராமணர் கண் கலங்கினார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பிராமணரே, உங்கள் நால்வருக்கு பதில் இன்று என் மகன் பீமன் அந்த பகாசுரனிடம் செல்வான் என்று குந்தி சொன்னாள். இல்லை தாயே, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக விருந்தினராக தங்கியிருக்கும் உங்களை பலி கொடுப்பது பொருத்தமாக இருக்காது என்று பிராமணர் மறுக்கவே குந்தியும் பீமனும் சேர்ந்து அவர்களை சமாதானம் செய்து அவர்களுக்கு பதிலாக பீமனை அனுப்பி வைக்க பிராமணரை சம்மதிக்க வைத்தனர். யாசகம் வாங்க சென்ற மற்ற பாண்டவர்களும் வீடு திரும்பிவிட்டனர். நடந்ததை கேள்விப்பட்டு அவர்களும் பீமனுடன் சேர்ந்து பகாசுரனிடம் செல்வதாக சொன்னார்கள். ஆனால் குந்தி, நீங்கள் ஐவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த பகாசுரனை கொன்றால் நாம் உயிருடன் இருக்கும் உண்மை வெளிப்பட்டுவிடும். அதை நான் விரும்பவில்லை. பீமனின் வீரத்தின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அதனால் அவன் மட்டும் தனியாக சென்று வரட்டும் என்று சொல்ல அதில் யுதிஷ்டிரனுக்கும் அர்ஜுனனுக்கும் சுத்தமாக விருப்பமில்லை. இருந்தாலும் குந்தியின் சொல்லை மீறக்கூடாது என்று அதற்கு சம்மதித்து பீமனை தனியாக அனுப்பி வைத்தனர். பகாசுரனுக்கும் பீமனுக்கும் இடையில் யுத்தம் நடந்தது. அரை மணி நேரம் கூட பகாசுரனால் பீமனை எதிர்த்து சண்டையிட முடியவில்லை. பீமன் பகாசுரனை கிழித்து கீழே எறிந்தான். பகாசுரன் இறந்த பின் அவன் குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம், நீங்களும் இவனை போல் சாகக்கூடாது என்றால் இனி இதுபோல் மற்றவர்களை துன்புறுத்தி வாழும் கொடூரமான வாழ்க்கையை வாழ்வதை கைவிட்டு நல்வழியில் வாழும் வழியை பாருங்கள் என்று மிரட்டி அவர்களை அங்கிருந்து அடக்கி வெளியேற்றினான். பிறகு வீடு திரும்பினான். அன்று முதல் ஏகசக்ரா மக்கள் பகாசுரனின் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தனர். பீமன் செய்த உதவியின் காரணமாக திண்ணையில் வாழ்ந்து கொண்டிருந்த பாண்டவர்களையும் குந்தியையும் பிராமணர் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று வீட்டிற்குள்ளேயே வாழ வைத்தார்.